பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை.com இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி இந்த வருடம், அதாவது 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:17க்கு ஏற்படவிருக்கிறது. குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லவிருக்கிறார். இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்குமே நல்ல பலன் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் முழு சுபகிரகம். அவர் இருக்கும் இடமாவது நல்லா இருக்கும், இல்லாட்டி அவர் பார்க்கும் இடமாவது நல்லா இருக்கும். அதனால் நம்ம ராசிக்கு நிச்சயமாக நல்ல பலன் தான் இருக்கும். அவருடைய பார்வைகள் எப்பவுமே குரு பார்க்க கோடி பாவம் விலகும் அப்படின்வாங்க. அவருடைய பார்வைகள் நமக்கு மிக நல்ல பலன்களை அளிக்கப் போகின்றன. இப்போ நம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? கடகராசி, இத்தனை நாளாக உங்களுடைய 10ஆம் வீட்டில் குரு இருந்தார். பெரிய முன்னேற்றங்கள் இல்லைனாலும் பெரிய பின்னடைவுகளும் இல்லாமல் இருந்தாலும் சாதாரணமாக லைஃப் போயிருக்கும். ஆனால் இந்த முறை மே 1ஆம் தேதி உங்களுடைய 11ஆம் வீடாகிய லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருகிறார். இந்த லாபஸ்தானத்துக்கு குரு வந்தாலே உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். சைடு இன்கம், சைட் பிஸ்னஸ் இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஒரு முன்னே எப்போவோ இன்வெஸ்ட் பண்ணி வச்ச பணத்தில் நீங்கள் எதிர்பாராத லாபங்கள் வரலாம். என்றைக்கோ கொடுத்து மறந்து போயிருந்த கடன் தொகைகள் திரும்ப வரலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சகோதரர்களோட உங்களுக்கு ஒரு நல்லுறவு வரும். இத்தனை நாளாக கொஞ்சம் முன்ன பின்னே இருந்த கொஞ்சம் ஒரு சண்டை சச்சரவுகளோ மனஸ்தாபங்களோ கருத்து வேறுபாடுகளோ இருந்திருந்தால் அது எல்லாமே இனிமேல் சரியாக ஆரம்பிக்கும். உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வருகிறது. 5ஆம் வீடுங்கிறது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கும் வீடு. கல்யாணமாகி பல காலம் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் நல்ல நியூஸ் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அவர்கள் கல்வியிலேயோ அல்லது அவங்களோட திருமண விஷயத்திலேயோ இல்லை உத்தியோகத்திலேயோ பெரிய முன்னேற்றம் உங்கள் வயிற்றில் பால் வாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தை நீங்கள் குழந்தைகள் மூலமாக பெருமிதமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும்படியாக அடைய போகிறீங்க. அடுத்தது 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் திருமணம் நிச்சயமாகி இந்த வருட கடைசிக்குள்ளேயே கண்டிப்பாக கல்யாணமும் ஆகிடும். உங்களுடைய அல்லது நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்னா உங்களுடைய கணவர் அல்லது மனைவிக்கு பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் ஆகியவை இருக்கும். அவங்களுக்கு அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னேற்றங்கள் தடையும் தாமதமாக இவ்வளோ காலமாக இருந்த அவங்களுடைய ஸ்பௌஸுக்கு இனிமேல் நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. அதனால் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக அருமையாக இருக்க போகிறது. ஆல் தி பெஸ்ட். சிம்ம ராசி, கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு சனி பார்வை இருந்து உங்களுடைய முன்னேற்றங்களெல்லாம் கொஞ்சம் தடுத்துட்டே வந்தார். உங்களுக்கு இப்போ ஒரு ரிலீஃப் கிடைக்க போகிறது. இவ்வளோ காலமாக 9ஆம் வீட்டில் குரு இருந்தார். இப்போ 10ஆம் வீட்டுக்கு குரு வர போகிறாரு. உங்களுக்கு இவ்வளோ காலமாக அதிர்ஷ்டம் ஆகியவை கொஞ்சம் கை கொடுத்தாலும் உங்களுடைய சனி பார்வை காரணமாக எல்லாமே தடைப்பட்டு வந்தது இல்லையா. 10ஆம் வீட்டுக்கு குரு வரப்பொழுது உங்களுடைய அலுவலகம் அல்லது பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒருத்தர் கிடைக்க போகிறாரு. அதாவது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி, உங்களோட முன்னேற்றத்துக்கு நீ இப்படி செய் இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு உங்கள் அலுவலகத்தில் ஒரு நல்ல ஒரு நண்பர் வழிகாட்டி கிடைப்பார். குரு உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம், பணவரவு, அப்புறம் வாக்குஸ்தானம். நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்வீங்க. பலருக்கு உங்களுடைய வார்த்தைகள்னால நன்மை ஏற்பட்டு அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க, நன்றி கடன் படுவாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய வார்த்தைகள்னால உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஆஃபீஸ்லேயே நீங்கள் பேசி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு அலுவலகத்தில் ஏற்படலாம். அதனால் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லபடியாக ஆகி உங்களுக்கு பல வகையில் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ கிடைக்கிறதுக்கான பெரிய நன்மைகள்லாம் ஏற்படும். உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வருது. உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கும் உள்ள நல்லுறவு மேலும் அதிகரிக்கும். அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெரிய நன்மை அளிக்க போகிறாங்க. அப்புறம் தாயார் வழி உறவினர்கள் தேர்ந்து உங்களுக்கு ஏதேனும் நன்மை வரலாம். பாட்டி, சித்தி, பெரியம்மா அது மாதிரி இருக்கிற உறவுக்காரர்கள் உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா ஜமாய்க்க போகிறீங்க இந்த வருஷம். அப்புறம் வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல முறையில் வாகனம் அமையும். பழைய வாகனங்களை புதுப்பித்து நல்ல முறையில் ரிப்பேர் பண்ணி நல்லா வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் வீட்டுக்கு வரவிருக்கிற குரு உங்களுடைய 6ஆம் வீட்டை குரு பார்க்கவிருக்கிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல நண்பர்கள் வருவாங்க. இத்தனை நாளாக கொஞ்சம் நண்பர்கள் மாதிரி இருந்தவங்க இருந்திருக்கலாம். அவங்களால உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம். அது உங்களுக்கே கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ நல்ல நண்பர்கள் அவங்க உங்களுக்கு வாழ்க்கையிலே வழிகாட்டியாக அமைய
போகிறாங்க. கடன்களை எல்லாம் அடைச்சி நிம்மதி அடைய போகிறீங்க. ஒருவேளை பேங்க் லோன் வீடு கட்டவோ இருக்கா, பேங்க் லோன் போட்டிருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சாங்ஷன் ஆகிடும். அதனால் சிம்மராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நல்ல முறையில் அமைய போகிறது. குட் லக். கன்னி ராசி, இந்த வருஷம் குரு பயிற்சி, மே மாத குரு பயிற்சி சில ராசிகளுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்க போகிறது. அதில் ஒரு ராசி கன்னி ராசி. இந்த ஆண்டு 9ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். 9ஆம் வீட்டுக்கு குரு வருதுங்கிறது ஒரு பெரிய கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். அதிர்ஷ்ட ஸ்தானம், அப்பாவை குறிக்கும் வீடு. பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களை அடைய போகிறது. பல காலம் செய்த நன்மைகள் பெரிய அளவில் பலன் கொடுத்து உங்களை மகிழ்விக்க போகிறது. தந்தைக்கு பெரிய நன்மைகள் வரலாம். தந்தைக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்கும் உங்களுக்கும் உள்ள நல்லுறவு நல்லபடியாக இருக்குது. தந்தை உங்களுக்கு ஏதேனும் சொத்து எழுதி வைக்கலாம், அல்லது தந்தைக்கு அவருடைய பூர்வீக சொத்துக்கள் அது உங்களுக்கு பிற்காலத்தில் வரவிருக்கலாம். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை வருது. 9ஆம் வீட்டுக்கு வரும் குரு உங்களுடைய ராசியை பார்க்க வருகிறார். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் மனதில் உண்டாகும். நீங்கள் பல காலம் செய்ய விட்டு போன, அதாவது போஸ்ட்போன் ஆகிட்டு போயிருந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. புண்ணிய செயல்கள் நிறைய பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் ரொம்ப நிறைய கிடைக்க போகிறது. இந்த குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்க வருகிறார். உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக பிரமாதமாக அமையும். உங்களுக்கு நீங்கள் கல்யாணம் ஆகாதவர்னா இந்த வருடம் மே மாதத்துக்கு பிறகு திருமணம் ஆக போகிறது. அது எப்படின்னா சாஸ்திர முறை குறையாமலும் ரொம்ப கிராண்ட் ஸ்கேல்லையும் நடக்கிற ஒரு கல்யாணமாக இருக்கும். உங்களுக்கு முறைப்படி கல்யாணம்னுவாங்க இல்லையா, அது ஈவன் அது நீங்களே தேர்ந்தெடுத்த காதல் கல்யாணமாக இருந்தால் கூட முறைப்படியான அருமையான திருமணம் நடக்கும். குரு உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்க இருக்கிறார். 3ஆம் வீடு சகோதர ஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம். எங்கே தைரியமாக இருக்கணுமோ அங்கே தைரியம் வரும். எங்கே வாய மூடிட்டு போகணுமோ அங்கே பயபக்தியாக வாய் மூட்டு போயிடுவீங்க. இதனால் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மைகள் வரும். தேவையில்லாத அசட்டு தைரியம்லாம் வராதபடிக்கு சரியான முறையில் தைரியமான செயல்களை செய்கிறதுனால இப்போ எனக்கே ப்ரமோஷன் கொடுக்கக்கூடாது, எனக்கே இன்க்ரிமெண்ட் தரக்கூடாதுன்னு நீங்கள் பாஸ்கிட்ட தைரியமாக கேட்கறதுனால நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. சகோதரர்களோட இதனால் கொஞ்சம் மனவேற்றுமை இருந்தது. அது உங்களுக்கு நல்ல முறையில் அந்த மன வேறுபாடெல்லாம் தீர்ந்து போய் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வரும். உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வருகிறது. 5ஆம் வீடு உங்களுடைய குழந்தைகளை குறிக்கும் வீடு. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகளும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வயதானவராக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா குழந்தைகள் உங்களை மகிழ்ச்சி நான் இவனை பெற்றதுக்கு என்ன தவம் பண்ணேன்னு நீங்கள் நினைக்கும் அளவு செய்வாங்க. அதனால் கன்னிராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக அருமையான பலன்களை கொடுக்க போகிறது. குட் லக். உங்களுடைய ராசிக்கு குரு வந்திருக்கும் இடமோ பார்க்கும் இடமோ ஏதோ ஒன்று நல்லபடியாக தானே இருக்குது. குரு நன்மை தான் தருகிறார். இத்தனாலும் நன்மை தான் தந்தார். ஆனாலும் குருவின் அருளை மேலும் அதிகமாக பூரணமாக நம்ம பெறறதுக்கு சில வழிகள் இருக்குது. அது குரு பிரீத்தி. குரு பிரீத்தி அப்படிங்கிறது என்னென்னா, முக்கியமாக நீங்கள் சின்ன சின்ன குரு பிரீத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசிரியராகவோ வழிகாட்டியாவோ நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய மரியாதையை செலுத்துறது, சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்கள வணங்குறது, இப்படி செய்தாலே ஒரு நல்ல குரு பிரீத்தி தான். நீங்கள் கோவில் குளங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு நேரம் அவகாசம் இருந்ததுன்னா குருவாயூரப்பன் கோயிலுக்கு போங்க. குருவாயூருக்கே போனாலும் சரி, அல்லது உங்கள் வீட்டருகே இருக்கும் குருவாயூரப்பன் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு உங்களால் ஆன எந்த விதமான வழிபாடு முறை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். அப்புறம் தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்கிறது ஒரு நல்ல குரு பிரீத்தி. வியாழக்கிழமைகளில் நவகிரக சந்நிதியில் 3 நெய் விளக்கு ஏற்றி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் செய்யலாம். அதை நெய் விளக்கேற்றி எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே அது குரு பிரீத்தி தான். எந்த கோவிலுக்கு போனாலுமே குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போங்க. ராகவேந்திர சுவாமி, காஞ்சி மகா முனிவர், அப்புறம் சாய்பாபா, இதில் எந்த தெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த குருவை நீங்கள் வணங்கி நிச்சயமாக பலன் பெறலாம். மஞ்சள் நிற பொருட்கள், நீங்கள் இந்த வருடம் எதனா கல்யாணம்லாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிறத்தில் உள்ள கிஃப்டை வாங்கி கொடுத்தா இன்னும் நல்ல குரு பிரீத்தியாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் குரு ஸ்தானத்தில் டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ உள்ளவங்களுக்கு தாம்பூலம், மஞ்சள் பூ, மஞ்சள் பழம், முடிந்தால் மஞ்சள் ப்ளவுஸ் பிட், முடிந்தால் மஞ்சள் சாரி, முடிந்தால் தங்கம் கூட
கூட வைத்து கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த குரு பிரீத்தியாக அமையும். நீங்கள் இதெல்லாம் செய்கிற பட்சத்தில் நம்மளுடைய ராசிக்கு இன்னும் கொஞ்சம் கூட மேலதிக பலன்கள், நற்பலன்கள் கிடைக்கும். அதனால் நம்ம எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி நன்னா தான் இருக்குன்றதுனால உங்கள் ராசிக்கு மேலும் அதிக பலன்களை இந்த பரிகாரங்கள் தரும். அதனால் ஜமாய்ப்போம். குட் லக், ஆல் தி பெஸ்ட்.